ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தாங்க. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப சேர்க்காதீங்க. அதில் வந்து வரமிளகா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ கொஞ்சமாக தேங்காய், நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த தேங்காவையும் அதே கடையில் ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்கலங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 சொட்டு எண்ணெய் விட்டேன் பார்த்தீங்களா, அதிலே தான் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறேன். நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஒரு 2 சொட்டு சேர்த்தா போதும். நிறைய போட்டோம்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அதனால் லேசாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் அதே மாதிரி பாருங்கள், எண்ணெயே இல்லை, அந்த கடாயில் இருந்த எண்ணெயிலே தான் அப்படியே வறுத்துருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளியை கழுவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் தான் நிறைய இருக்கணும். தக்காளி 2, வெங்காயம் ஒரு 4 இல்லை 3, பெரிய வெங்காயம் மாதிரி தான் 3 எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 4 எடுத்துக்கோங்க. அது மாதிரி தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், இது பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதுதான். அதுலேயும் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த 2 தக்காளி அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமா தனித்தனியாக நல்லா வதக்கி எடுங்க. டைம் வந்து கொடுத்து நல்லா வதக்கணும். ரொம்ப ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா பொறுமையாக வதங்குங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா கலர் மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட் சரியாக இருக்காது. அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் தான் நிறைய சேர்க்கணும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அது மாதிரி தேங்காயும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறி போயிடும். வெங்காயம் தான் நிறைய இருக்கணும். ஒரு 4 வெங்காயம்னா 2 தக்காளி இருந்தால் போதும். அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா புளிப்பாக ஒரு மாதிரி ஆகிடும், தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். இது வெங்காய சட்னினா வெங்காயம் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து அரைங்க. முதல்ல பெருங்காயமும் வரமிளகாவும் சேர்த்துடுறேன். அதை நல்லா மிக்சியில் பொடியாகட்டும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கலரும் மாறாது. பாருங்கள், தேங்காய் முதல்ல இந்த வரமிளகாய் மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காவையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா மிளகாலாம் நல்லா அரைப்படும். நம்ம மொத்தமாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிளகாலாம் அப்படியே பட்டையாக சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா திரியாக இருக்கும். அதனால் ரொம்பவும் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா அந்த வெங்காயம் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உளுத்தப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் உளுத்தப்பருப்பு போட்டு கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். வெங்காயமும் தக்காளி எல்லாம் நல்லா அரைச்சிருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் டேஸ்ட் பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தது பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டோம். இது கொஞ்சம் இதுவாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி, இது சும்மா ஃப்ளேவருக்கு தாங்க, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்ன்றக்க கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து அரைச்சும் எடுத்துட்டேன். சும்மா இது கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்கு மேலாக நிற்கும் இல்லையா அந்த எண்ணெயில் பொரியும் போது, அதனால் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி அரைச்சதுனால இதை கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஆல்ரெடி நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சட்னியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சட்னி வந்து முதலே வதக்குனதுனால திரும்ப கொதிக்க விடலை. இது வந்து நான் சூடான இட்லிக்கு சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பொங்கல், சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடமே நல்லாயிருக்கும். இந்த சாதம், பழைய சாதமோ இல்லை தயிர் சாதமோ இருந்தால் அது கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.